வறட்சி வருது, எல்லாம் வருது. ஆனால் அந்த முதல் கடைசி வசனம், அவர் இருப்பார். சொல்லுங்க, அவர் இருப்பார். இவரோடு கூட இருப்பார். காற்றில் இருப்பார், பெருவெள்ளத்தில் இருப்பார், வறட்சியில் இருப்பார், எல்லாவற்றிலும் இருப்பார். கரங்களை தட்டி அவர் இருப்பார். ஆனா இவர்கிட்ட அவரும் இருக்க மாட்டாரு, இவரும் இருக்க மாட்டாரு. புரியல? அவர் இருக்க மாட்டாரு. 28:17 தம்பி கோச்சு கூடாதுன்னா 28:17 அவர் இருக்க மாட்டாரு, இவர் இருக்க மாட்டார். சொல்லுங்க, எல்லாம் இருக்கும் ஆனா இவர் இருப்பார். புரியலையோ? காற்று இருக்குமா? சுனாமி இருக்குமா? பெருவெள்ளம் இருக்குமா? புயல் காற்று இருக்குமா? சூறாவளி இருக்குமா? பூமி அதிர்ச்சி இருக்குமா? எல்லாம் இருக்கும். ஆனா அவர் இவரோடு இருப்பார். எப்படி இருப்பாரா? ராஜாவா இருப்பார். 32:1 சாரி டிஸ்டர்ப் பண்றேன். 32:1 சொல்லுங்க, ராஜாவா இருப்பார். பைபிள் படிங்களேன். ராஜாவா இருப்பார், நீதியா இருப்பாராம், இவருடைய வாழ்க்கை அரசாளுவாராம். சொல்லுங்க, இவர் துரைத்தனம் பண்ணுவாராம். சொல்லுங்க, துரைத்தனம் பண்ணுவார். சொல்லுங்க, துரை பார்க்கும் அப்படிதான் இருக்கிறார் அவர். சொல்லுங்க, துரைத்தனம் பண்ணுவார். தட் மீன்ஸ் he ruled the problems. கரங்களை உயர்த்தி, he ruled the problem. இவர் எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, புகழ் இருக்குது, ரொம்ப செலிபிரிட்டி. இவர் பேரை சொன்னா ஊரெல்லாம் தெரியும். அப்படி தானே? அப்படியா? என்ன இருக்கிறீங்க? அப்படியா? அப்போஸ்தலரா? இயேசுவே அப்போஸ்தலரா? அப்படியா? எத்தனை சபை வச்சுக்கிறீங்க? சரி, ஒரு சின்ன கல்மழை வந்துச்சுன்னா டிராப்ஸ் 28:17 ஒரு சின்ன கல்மழை வந்துச்சுன்னா சொல்லுங்க, இவர் இருக்க மாட்டாரு, இவருடைய பதவி இருக்காது, இவருடைய பெருமை இருக்காது, கிரீடம் இருக்காது, எதுவுமே இருக்காது. 28:17 ரொம்ப நன்றி. சொல்லுங்க, அவர் இருப்பார். எதுல எதுல எப்போ இருப்பாருன்னு கேட்டேன். சரி, அது புரிய நினைக்கிறேன். புயல், சூறாவளி, சுனாமி, பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் உங்களோட இருப்பார். ஆமென். என்று அவர் நம்பும் போது, இங்க கவனிங்க, அழித்து விடும், ரெண்டாவது அடித்து கொண்டு போகும். தமிழ் புரியுதா? அழித்து விடும். ஆனால் எல்லாமே இருக்குது. பணம் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, ஆடி கார் இருக்குது. அம்பானிக்கு அடுத்தவர் இவர் தான். போதும், அவ்வளோ முடிச்சு. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது எப்படி காண்கிறது? சொல்லுங்க, திறன் கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க, திறன் கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க. அப்ப திறன் கொள்ளுங்கள் அர்த்தம் தெரியுமா?